ஹீரோ கொஞ்சம் தொலைவு நடந்து போகும்போது ஹீரோயினை தேடிக்கிட்டே போறான். அப்பதான் ஹீரோக்கு கொஞ்சமா மயக்கமா வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இந்த டாக்டர் என்ன பண்ணிருக்கா பிளான் அப்படின்னு பார்த்தா, என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச கையோட எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருக்கும் போது அவன் குடிச்ச ட்ரிங்க்ல எதையோ கலந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ எங்க போறான் அப்படின்னு தேடிக்கிட்டு தான் போறா. இவன் கஷ்டப்பட்டு போய் ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சிடுறான். ஹீரோயின் என்னை விட மரியாதையா அப்படின்னு சொல்லும் போது, தயவு செஞ்சு நான் சொல்றதை மட்டும் கேளு, இப்போதைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், என்னால முடியல அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றா. ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றான். அங்க பக்கத்துலயே ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்க்கு ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறான். அவ வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ விடுற மாதிரி தெரியல. ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே இவன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, உண்மையா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி என்னை ஃபோர்ஸ் பண்ணியிருக்க கூடாது, அவ வந்துட்டு எனக்கு ட்ரிங்க்ல எதையோ கலந்து கொடுத்துட்டா, அதனாலதான் நான் கொஞ்ச நேரம் சுயநினைவே இல்லாம ஆயிட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். ஹீரோ மட்டும் அந்த ரூமை விட்டு வெளியில வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறான். எனக்கு மெடிசன் வேணும், இந்த மாதிரி நான் ட்ரக் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். இவ இதை எல்லாத்தையுமே கேட்கறா. அப்பனா உள்ள எதுவுமே நடக்கல அப்படின்ற விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. உள்ள ஹீரோயின் இருக்கான்ற விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. அதுக்குள்ளேயே அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஆளை அரேஞ்ச் பண்ணி நம்ம ஹீரோயினை ரேப் பண்றதுக்காக வேற ஒருத்தனை ஹீரோயினோட ரூம்க்கு அனுப்பிடுறா. ஹீரோ அங்க இருந்து போனா இல்லையா, அவன் ஹீரோயினை தனியா விட்டுட்டு போனது மனசு கேட்காம மறுபடியும் அந்த இடத்துக்கு வரான். பார்த்தா இந்த டாக்டர் இங்கேயே வாசல்ல நின்றுட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்காக இங்க வந்து திரும்பவும், நீ கிளம்பு வீட்டுக்கு போலியா அப்படின்னு சொல்லி ஹீரோவா அங்க இருந்து அனுப்புறதுலயே குறியா இருக்கா. மரியாதையா சொல்லு, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள சவுண்டு கேக்குது. வேகமா உள்ள வந்து பாக்குறான். இவன் மட்டும்தான் இருக்கா. ஹீரோயினை காணும். ஹீரோயின் எங்கடா அப்படின்னு கேட்கும் போது, ஜன்னல் வழியா அவ கீழே எகிரி குச்சி போயிட்டா, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, இதெல்லாம் அவ சொன்னதுனாலதான் செஞ்சேன்னு டாக்டரை போட்டு கொடுத்துட்றான். செமையா கடுப்பான ஹீரோ என்ன பண்றான்னா, இவளையே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நானும் பொம்பளை ஆச்சுன்னு இவ்வளவு நேரமா உன் மேல கை வைக்காம இருந்ததுனாலதான் உனக்கு இவ்வளவு திமிராயிடுச்சு அப்படின்னு மேல இருந்து குதிச்சு போனா இல்லையா. அதனால ஹீரோயினுக்கு காலில் எல்லாம் பயங்கர அடி. நடந்து போனவ அப்படியே மயக்கடிச்சு விழுந்துடுறா. அப்ப இப்பதான் யோகன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் கூட காலேஜ்ல கூட ஒன்னா படிச்சவன். இவங்க ரெண்டு பேருக்குமே, ஹீரோயினுக்கும் சரி யோகனுக்கும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கிரஷ் லைட்டா இருந்திருக்கு. ஆனா இவங்க லவ் எல்லாம் பண்ணது கிடையாது. அதோட மறுநாள் காலையில தான் ஹாஸ்பிட்டல்ல கண் முழிக்கிறா ஹீரோயின். கண் முழிச்சு பார்த்த உடனே, நீ எப்படி இங்க அப்படின்னு கேட்கும் போது, நான் வந்து அந்த சைடா காரை பார்க் பண்ணலான்னு வந்தா நீ அங்க வந்து பார்க்கான, சரின்னு ஒண்ணு கொண்டு வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல பார்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே ரெண்டு பேருமே வந்துட்டு அவங்களோட காலேஜ் டேஸை பத்தி எல்லாம் ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடிங்க யார்டா நீ, ஏன் பொண்டாட்டியை தொட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு இருக்கான். உள்ள வந்த உடனேயே வந்து ஹீரோயின், ஐயோ இவன் வேற பார்த்துட்டானா அப்படின்னு பயப்பட ஆரம்பி